ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரனில் ஒரு சில காயின்களை நம்ம வாங்கி ஹோல்டு பண்ணோம்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக என்ன அப்படி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிட்காயினோட நிலவரத்தை நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் $49,889 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ சிபிஐ டேட்டா வந்ததுனால இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, $49,500 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, $50,400 பக்கமாக நல்லாவே ஹையில் போயிருக்குது. அதாவது 2021 லாஸ்ட் டிசம்பர் மாதத்தில் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே ரேஞ்ச் அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2024 பிப்ரவரி மாதத்தில் ஓரளவுக்கு மேலே வந்திருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகலாம். $53,000 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அந்த $53,000 டச் பண்ணலைன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அந்த சமயத்தில் நம்ம எந்தெந்த ஆல்ட் காயினெலாம் நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பால் ஏஐ காயினை நம்ம வந்து தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இது எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து லாபம் எடுக்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பால் ஏஏ காயின் என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்ததுன்னா 0.125 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலே இப்போ இருக்கிற ப்ரைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 50% மேலே நல்லாவே ஹையில் போயிருக்குது. இதே இது இன்றைக்கி காலையில் வரைக்கும் எந்த அளவுக்கு ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த 2 நாளையில் மட்டும் ஒரு 75% மேலே நல்லாவே வந்து ஹையில் போயிருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50% லாபத்தில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்மா, எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா இந்த புல் ரனில் $2 ஒரு $4 வரைக்கும் மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதிக டிமாண்ட் உள்ள ஒரு காயினாக இந்த பால் ஏஐ காயின் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா 0x0 ஏஐ காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.140 அந்த சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த 0x0வும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. 0.11 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 0.14 அந்த ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே வந்து ஹையில் போயிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30% மேலே நல்லாவே வந்து ஹையில் வந்திருக்குது. கூடிய சீக்கிரத்தில், அதாவது இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 0x0 $1 ஒரு $1.5 கூட வரலாம். அந்த ரேஞ்சுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதிக டிமாண்ட் உள்ள ஒரு காயினாக இப்போ மாறிக்கிட்டே வருது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ இந்த பால் ஏஏ காயினும் இந்த 0x0வும் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா எஸ்எல்பி காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.0035 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த எஸ்எல்பி காயின் ஆல் டைம் ஹை போனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 மடங்கு கீழே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 42 பில்லியன் அந்தளவுக்கு வந்து இருக்குது. மறுபடியும் அந்த ஆல் டைம் ஹை வந்து போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஆல் டைம் ஹை போகும்போது சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சர்க்குலேஷன் சப்ளையில் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 22 பில்லியன் அந்தளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போ டோட்டல் சப்ளைலேருந்து மொத்தமாக இப்போ சர்க்குலேஷன் சப்ளையில் வந்துருச்சு. அதாவது 42 பில்லியனாக வந்து மாறிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 மடங்கு வரைக்கும் இந்த புல் ரனில் வந்து அதிகபட்சமாக வந்து போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆல் டைம் ஹை வந்து போகாமல் ஒரு 10லேருந்து 15 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ இந்த எஸ்எல்பி காயின் அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 10 மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு மெட்டாவர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ ப்ராஜெக்ட் உண்டான ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா அத்தோர் காயின். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் இப்போ ரேஞ்ச் படி நம்ம வந்து பார்த்தோம்னா $1 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா $2 வரைக்கும் நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. ஆல் டைம் லோ போனதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் மாதத்தில் ஆல் டைம் லோ போயிருக்குது. அதாவது 2023 மார்ச் மாதத்தில் ஆல் டைம் லோ போயிருக்குது. அதுலேருந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை வந்து கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்குக்கு மேலே நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து கொடுத்துருக்குது. இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு $8, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $15 வரைக்கும் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே இது நம்ம ஹோல்டிங் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம வந்து ஹோல்டிங் பண்ணோம்னா அடுத்த ஐஎன்ஜேவை விட பெரிய அளவில் வந்து மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அத்தோர் காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா பெப்பே காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.503 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஆல் டைம் ஹை போனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மடங்கு கீழே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 420 ட்ரில்லியன் பக்கமாக இருக்குது.
இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 மடங்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய லெவலில் நம்ம வந்து எதிர்பார்த்தோம்னா ஒரு 15 மடங்கு வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ இந்த பெப்பே காயின் அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 10 மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 10,000 ரூபா முதலீடு போட்டிங்கன்னா இந்த புல் ரனில் 1 லட்ச ரூபா வரைக்கும் லாபம் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா காக்கேனோ காயின். இந்த காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.50 தள்ளி 20 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த சமயத்தில் இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.50 தள்ளி 14-15 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு கீழே இருந்தது. இப்போ பார்த்து 25% 30% அளவுக்கு நல்ல லாபத்தில் இப்போ வந்து போயிட்டு இருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா 0.40 தள்ளி ஒரு 40லேருந்து 0.40 தள்ளி 80 சம்திங் கூட வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ பை சி யூ. மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.